ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22, 24 வசனம் வாசிக்கும்போது இந்த தேவனோடு நடக்கிற மனிதனில் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுகிறது ஏனோக்கு என்ற மனிதன். வசனம் பாருங்கள். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்து கொண்டார். இந்த ஏனோக்கு என்ற மனிதனை குறித்து தேவனோடு நடந்த மனிதன் என்பதாய் விசேஷமாய் சொல்லப்படுகிறது. அந்த காலத்தில் உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் மனிதனுடைய ஆயுசு நாட்கள் அதிகம். அவங்கெல்லாம் நூற்றுக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்தாங்க. இப்போ தான் ஆயுசு நாட்கள் குறைந்து கொண்டே வருது. உலகம் பெருகிவிட்டது. அந்த நாட்களில் ஏனோக்கு அவர் பாருங்கள், நம்ம என்ன நினைக்கிறோம், அதாவது ஆண்டவரோடு நடக்கணும், அதெல்லாம் முழு நேர ஊழியக்காரங்கிட்ட தான் ஆண்டவர் பேசுவார், தீர்க்கதரிசிகிட்ட தான் பேசுவார், அதெல்லாம் எல்லாத்தையும் விட்டு கர்த்தரோடு இருக்கிறவங்க, அது மாதிரி நம்மக்கிட்டலாம் ஆண்டவர் பேச மாட்டார்னு நினைக்கிறோம். ஆனால் ஏனோக்கு பாருங்கள், குடும்பமாக இருந்தவர், மனைவி பிள்ளைகளோடு வாழ்ந்தவர், அவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அது ஆங்கிலத்தில் வாக்ட் வித் காட், தேவனோடு நடந்து கொண்டிருந்தார் என்று வசனம் சொல்லுகிறாரு. அப்போ ஆண்டவரோடு சஞ்சரிப்பது, ஆண்டவரோடு வாழுவது, ஆண்டவரோடு நடப்பது, இதெல்லாம் ஒரே அனுபவத்தை குறிக்கிறது. ஏனோக்கு அந்த மாதிரி அனுபவம் பெற்று தினம் ஆண்டவரோடு நடப்பார். 2 பேரும் அப்படி வாக்கிங் போவாங்க, கர்த்தரோடு பேசிக்கொண்டே போவார், ஆண்டவர் அவரோடு பேசிக்கொண்டே போவார். நிறைய ரகசியங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுப்பார். பேசி பேசி அப்படியே ஆண்டவர் அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க, திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அப்படியே நடந்து ஒரு நாள் அப்படியே பரலோகத்துக்கே கூட்டி கொண்டு போய்விட்டார். மரணத்தை காணாதபடி அப்படியே ஆண்டவர் ஏனோக்கு அந்த அளவுக்கு ஏனோக்கு ஆண்டவரோடு க்ளோஸ் ஆனதுனால தேவன் அப்படி அழைத்து கொண்டு போய்விட்டார் என்று வசனம் சொல்லுகிறாரு. எல்லாரையுமே அப்படி கூட்டிகிட்டு போக மாட்டார், பயப்படாதங்க. இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது தேவனோடு நடக்கிறவர்களாய், அவரோடு சஞ்சரிக்கிறவர்களாய், அவரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை வாழுகிறவர்களாய் இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். சரி, நான் ஆண்டவரோடு நடக்க முடியுமா? அவரோடு நடக்கிறது எப்படி? அவரோடு சஞ்சரிப்பது எப்படி? இந்த ஏனோக்கு வாழ்க்கையிலிருந்தே ஒரு 3 காரியம் சுருக்கமாக நீங்கள் விளங்கி கொள்கிற மாதிரி சொல்லிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது எபிரெயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்கள். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்து கொள்ளப்பட்டான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு. அப்போது அவன் தேவனோடு நடக்க, அப்படி க்ளோஸ் வாக் வித் காட், தேவனோடு நெருங்கி நடக்க எப்படி முடிந்தது? பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே. அப்போ தேவனோடு நடக்கன்னா முதலாவது நமக்கு என்ன வேணும்? விசுவாசம். நானும் ஆண்டவரோடு நடக்க முடியும், ஆண்டவர் என்னோடும் பேசுவார், நானும் அவருடைய குரலை கேட்க முடியும் என்று முதலாவது விசுவாசிக்கணும். நிறைய பேருக்கு அவிசுவாசம், என்கிட்டலாம் ஆண்டவர் பேச மாட்டார், அதெல்லாம் முழு நேர ஊழியக்காரங்க அப்படி ஜெபிக்கிறவங்க இப்படி ஜெபிக்கிறவங்க அப்படி இருக்கவிட்ட தான் பேசுவார், என்கிட்டலாம் கர்த்தர் எப்படி பேசுவார் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த விசுவாசம் இந்த ஏனோக்குகள் எப்படி வந்தது? யூதா நிருபம் 14ஆம் வசனம் வாசிக்கும்போது இந்த ஏனோக்கு யார் என்று சொல்லி கேட்டால், அவர் ஆதாமுக்கு 7வது தலைமுறை. ஆதாமுக்கு 7வது தலைமுறை தான் ஏனோக்கு. அப்போ இவர் தேவனோடு நடக்கின்ற வாஞ்சை விசுவாசம் எப்படி வந்திருக்கும்? ஆதாம் ஏவாளும் அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருப்பாங்க, இது மாதிரி ஆண்டவர் எங்களை தேடி வருவார், நாங்கள் ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு நடப்போம், எங்கிட்ட அழகாக பேசுவார், அவர் மனதிலெல்லாம் பேசுவார், நாங்களும் பேசுவோம், எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லி நம்முடைய முப்பாட்டன் ஆதாம் ஏவாள்லாம் ஆண்டவரோடு நடந்திருக்கிறாங்க, ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து பேசி இருக்கிறார், அவங்க கையை பிடிச்சிக்கிட்டுலாம் நடப்பாங்களாம். இது 7வது தலைமுறையில் வந்த ஏனோக்குள்ளே அந்த வார்த்தை சொல்லப்பட்ட போது அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம் வந்தது. என் முப்பாட்டன் ஆதாம் ஏவாளோடு நடந்த ஆண்டவர் ஏன் என் கூட நடக்க மாட்டார்? ஏன் என் கூட பேச மாட்டார்? நானும் அவருடைய பிள்ளை தானே, நானும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவன் தானே, அப்போ என் கூட அவர் நடப்பார். அந்த விசுவாசம் முதலாவது அவனுக்குள்ளே வந்தது. அந்த விசுவாசத்தினால தான் தேவனோடு நடக்கிற உன்னதமான அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். முதலாவது நீங்கள் விசுவாசிக்கணும். ஏனோக்கோடு நடந்த ஆண்டவர் என் கூட நடப்பார், நானும் அவரோடு நடக்க முடியும் என்று.
ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நோவாவை குறித்து வாசிக்கும் போது நோவாவை பற்றி அப்படியே பைபிள் சொல்லுது. நோவா வாக்ட் வித் காட், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவருக்கு திருமணமாகி மனைவி, பிள்ளைகள், குடும்பம்லாம் இருந்துச்சு. நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்தவர். நம்ம நினைக்கிற முழு நேர ஊழியக்காரங்கிட்ட தான் கர்த்தர் பேசுவார். அப்படி கிடையாது. நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்த நோவா, தன் மனைவி பிள்ளைகளோடு குடும்பமாய் வாழ்ந்து கொண்டிருந்த நோவா, அவரோடு ஆண்டவர் பேசினார். அவரும் கர்த்தரோடு நடந்தார் என்று வேதம் சொல்லுகிறத பாருங்க. ஆபிரகாம் பாருங்க, ஆபிரகாம் முழு நேர ஊழியக்காரரா? தேவனால் அழைக்கப்பட்டிருந்தார், கீழ்ப்படிந்தார். அவருக்கு குடும்பம் இருந்தது, பிள்ளைகள் இருந்தாங்க. அவரை குறித்து வேதம் என்ன சொல்லிட்டு பாருங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 22வது வசனம். பைபிள் எடுங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 22வது வசனம் பாருங்க. ரொம்ப அழகாய் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத கவனிங்க. ஆதியாகமம் 17:22. தேவன் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார். அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. தேவன் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு, அப்போ இவ்வளோ நேரம் தேவன் ஆபிரகாமோடு பேசி கொண்டிருந்தார். முடித்த பிறகு ஆபிரகாம் ரொம்ப சந்தோஷமோட பேசினது, நான் மறுபடியும் சந்திக்கலாம், பாய் பாய் என்று ஆண்டவர் எழுந்தருளி போனார். நல்ல வசனத்தை கவனிங்க. அப்போ பரலோகத்தின் தேவன் பூலோகத்துக்கு இறங்கி வந்து ஆபிரகாமோடு உட்கார்ந்து பேசுகிறார். பேசி முடித்த பிறகு நான் போயிட்டு 2 சிநேகிதர்கள் பார்த்தீங்களா, இதான் ரொம்ப முக்கியம். அப்படி தான் ஆண்டவர் நம்மோடு இடைப்பட விரும்புகிறார், பேச விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவரோடு பேச விரும்புவதை காட்டிலும், நீங்கள் அவரோடு நடக்க விரும்புவதை காட்டிலும் அவர் நம்மோடு பேச அதிக விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரோடு நடக்க வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் பாருங்கள். ஆதியாகமம் 18:33. கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்திற்கு திரும்பினான். 2 பேரும் பேசுகிறாங்க. இவர் பேசுகிறார், கர்த்தர் பேசுகிறார். பேசி முடித்தவுடனே சரி ஆபிரகாமே பிறகு சந்திக்கலான்னு ஆண்டவர் போயிட்டார். இப்போ ஆபிரகாம் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான். 2 பேரும் வனாந்தரத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆபிரகாம் வீட்டுக்கு திரும்புகிறார். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். இப்போ யாராவது போய் ஆபிரகாமை உங்களை தேடி கூடாரத்துக்கு வந்த, நீங்கள் ஏதோ வனாந்தரத்துக்கு போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க, இவ்வளோ நேரம் என்ன பண்ணி கொண்டு இருந்தீங்க? அதுவா, நானும் ஆண்டவர் அங்கே பேசிக்கிட்டு இருந்தோம், இப்போ தான் ஆண்டவர் எழுந்தருளி போகிறார், நான் கூடாரத்துக்கு வந்தேன், அப்படி தானே சொல்லியிருப்பார். எவ்வளோ நல்ல அனுபவம் இல்லை? ஆண்டவரோடு நெருக்கமாய் வாழ்கிற ஒரு அனுபவம். நானும் ஆண்டவரும் பேசி கொண்டு இருந்தோம். ஆண்டவர் என்னோடு பேசி கொண்டிருந்தார், நான் அவரோடு பேசி கொண்டிருந்தேன். இப்போ தான் ஆண்டவர் எழுந்தருளி போனார். ஆபிரகாம், அவருக்கு மனைவி, பிள்ளைகள் எல்லாம் இருந்தாங்க, ஆடு மாடுகள், வேலைக்காரங்க. அதுக்கு மத்தியில் ஆண்டவரோடு நெருக்கமாய் வாழ முடிந்தது. உங்களால் முடியும், அறிந்து கொள்ளுங்க. ஆதியாகமம் 35:13 வாசித்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி யாக்கோபோடைய கர்த்தர் பேசி முடித்த பின்பு எழுந்தருளி போனார் இந்த வசனம் சொல்லுகிறாரு. யாத்திராகமம் 33:11 வாசித்து பாருங்கள். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுகிறதை போல கர்த்தர் மோசையோட முகமாய் பேசினார். அந்த வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம் பாருங்கள். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுகிறது போல கர்த்தர் மோசையோட முகமாய் பேசினார். 2 ஃப்ரெண்ட்ஸு சந்தித்து பேசுகிற மாதிரி ஆண்டவர் மோசையிட்ட பேசுகிறார். பேசி முடித்தன, மோசே நான் மறுபடியும் சந்திக்கலாம், போயிட்டு வரேன்னு போயிருப்பார். எவ்வளோ நெருக்கமான அனுபவம். இந்த மாதிரிலாம் நம்ம வாழ முடியுமா? முடியும். அதனால தான் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அனுபவம் உங்களுக்கும் உரியது. நீங்களும் ஆண்டவரோடு பேச முடியும், இந்த அனுபவத்தை பெற முடியும். நமக்குள்ள ஒரு தவறான ஒரு நம்பிக்கை என்னென்னா, உடனே தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, அதனால் நீங்கள் விசுவாசித்து கர்த்தர் கூட நம்பிக்கிட்டு வாழணும் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, அதே வசனத்தின் பின்பகுதியில் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு அவரை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் அவரை தரிசிக்க முடியும், அவருடைய குரலை கேட்க முடியும். பழைய ஏற்பாட்டிலேயே கர்த்தரை வந்து சந்தித்து பேசினா, புதிய ஏற்பாட்டில் நமக்காக ஒரு மனிதனாய் வந்து மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு கூட நெருக்கமாய் வாழுகிறவர். இழந்து போன அந்த ஐக்கியத்தை நமக்கு திரும்ப கொடுக்கத்தான் இயேசு வந்து சிலுவையிலே மரித்து அவருடைய பிள்ளைகள் என்கிற பாக்கியத்தை கொடுத்தார். யோவான் 1:12 என்ன சொல்லுகிறது? இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் தேவனுடைய பிள்ளைகள்னால் தகப்பன்ட்ட பேசலாம்ல.
தகப்பன் பிள்ளைகிட்ட பேசுவார் இல்லை, அதான் ரிலேஷன்ஷிப். இயேசுவுக்கு நமக்கும் உள்ள சம்பந்தம் என்ன? அவர் தகப்பன், நான் மகன், நான் மகள். அவர் என் தகப்பன், நான் அவர் என்கிட்ட பேசுவார், நான் அவரோடு பேசுவேன். இதை தான் முதல்ல அறிந்து கொள்ளணும். நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப காலத்தில் நிறைய ஊழியர்களுடைய பிரசங்கத்தில் கேட்க ஆவலோடு போவேன். சிலர்லாம் நல்ல அனுபவங்களை ஷேர் பண்ணுவாங்க. ஆண்டவர் வந்து என்கிட்ட பேசினார், இதெல்லாம் எனக்கு சொன்னார், இதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தார். என் ஆச்சரியமாக பார்ப்போம், கர்த்தரே வந்து இவங்ககிட்டலாம் பேசுகிறாரு, இயேசு கிறிஸ்து வந்து பேசுகிறார். நமக்கெல்லாம் அப்படி இருக்குமா? நம்மெல்லாம் அதுக்கு தகுதியே கிடையாது அப்படி தான் நினைத்திருந்தேன். ஆனால் சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவங்க 70களின் ஆரம்பத்தில் அவங்களுடைய பிரசங்கத்தை கேட்டேன். அவங்க அனுபவத்தை சொல்லிவிட்டு அவங்க பேங்கில் ஆஃபீஸராக வேலை செய்தாங்க. அப்போ மொழி நேர ஊழியத்தில் இல்லை. அப்போ சொல்லுவாங்க, யூ கேன் ஆல்சோ வாக் வித் காட், யூ கேன் ஆல்சோ ஹியர் த வாய்ஸ் ஆஃப் காட். நீங்களும் ஆண்டவரோடு நடக்க முடியும், நீங்களும் அவர் குரலை கேட்க முடியும் அப்படின்னு முதல் நான் பிரசங்கம் கேட்டது பிரதர் டிஜிஎஸ் தினகரன் அவங்க தான். அதுதான் எனக்குள்ள ஒரு விசுவாசத்தை கொண்டு வந்தது. நானும் ஆண்டவரோடு நடக்க முடியும், என் கூட ஆண்டவர் பேசுவார், நானும் அவருடைய குரலை கேட்க முடியும், நானும் அவரோடு நடக்க முடியும் என்ற விசுவாசம் எனக்குள்ள அப்பதான் வந்தது. அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரை தேட ஆரம்பித்தேன். அதனால் அந்த அனுபவத்தை பெறுவதற்கு தேவன் கிருபை கொடுத்தார். முதலாவது விசுவாசம். ஐயா, நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறேன், என்கிட்டலாம் பேசுவாரா? நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறேன், என்கிட்டலாம் பேசுவாரா? நான் ஊழிய பாதையில் நிறைய பேர் சந்திக்கிறேன், பலருடைய அனுபவங்களை நான் கேட்பேன். எப்படி உங்களுடைய அனுபவம்னு சொல்லி ஒரு நாள் காலேஜில் படிக்க ஒரு தம்பிக்கிட்ட பேசினேன். அப்போ கேட்டேன், நீங்கள் எப்போ ஜோம் பண்ணுவீங்க தம்பி? அதிகாலையில் எழுப்பி ஜோம் பண்ணுவேன் அண்ணன் அப்படி என்பதாக பேசினார்கள். எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்ன பதில் ரொம்ப ஆச்சரியம். என்ன தெரியுமா? ஆண்டவர் என்னோடு பேசும் வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன். தினமும் அதிகாலையில் அவருடைய பாத்தில் காத்திருப்பேன். அவர் என் கூட பேசணும், அவர் என் தகப்பன் தானே, நான் பிள்ளை தானே, அவர் என்கிட்ட பேசினாதான் நான் சந்தோஷமாக ஜெபத்தை முடிச்சுட்டு காலேஜுக்கு புறப்பட்டு போவேன். எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். ஒரு முறை ஸ்கூலில் படித்து கொண்டிருந்த ஒரு மகள், அவள் வந்து ஸ்கூலில் நல்ல மார்க் எடுத்து வெற்றி பெற்று, டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்து வெற்றி பெற்று விட்டாள். அவருடைய சாட்சியை நான் கேட்டேன், மேடையில் சொன்னதை. அது கேட்டவுடனே எனக்கு ஆச்சரியம். இந்த பிள்ளைக்கு ஒரு ஸ்கூலில் படிக்கிற பிள்ளை, +2 படிக்கிற மகள் எவ்வளோ ஒரு அனுபவம் சொல்கிறாளேன்னு அவளை கூப்பிட்டு, உன்னுடைய அனுபவம் என்னம்மா எனக்கு சொல்லு, இயேசுவோடு நான் வாழ்கிறேன், இயேசுவோடு சேர்ந்து படிக்கிறேன் அப்படிலாம் சொல்கிறேன்னா. அவள் சொன்ன, நான் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இயேசுவுக்காக வாழ நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன், நான் படிக்கிறது அவருக்காக, வாழ்கிறது அவருக்காக, நான் ஜெபம் பண்ணுவேன், இயேசப்பா என் கூட இருக்கணும், நீங்கள் எனக்கு எப்பவும் ஃப்ரெண்டாக இருக்கணும், என் கூட உட்காந்து எனக்கு கற்றுக் கொடுக்கணும், எல்லாத்திலும் எனக்கு உதவி செய்யணும்னு நானும் இயேசுவை சேர்ந்து வாழ்கிறோம். என் ரூமில் நானும் இயேசுவும் இருப்போம். நான் படிக்க உட்காந்தா என் பக்கத்தில் ஒரு சேரை போட்டு, இயேசுப்பா நீங்கள் இதில் உட்காரணும், எனக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து படிக்கணும், ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வேன். என் கூட ஒருவர் இருப்பது எப்பொழுது என்னால் உணர முடியும். நான் படித்து கொண்டே இருப்பேன். தெரியாத பாடணும், ஏசப்பா சொல்லிக் கொடுங்க, இது எனக்கு கஷ்டமாக இருக்குல்லன்னா டக்குன்னு யாரோ எனக்கு போதிக்கிற மாதிரி தெரியும், எனக்கு அது விளங்க ஆரம்பிக்கும். நானும் இயேசுவை சேர்ந்து படிக்கிறோம். எக்ஸாமுக்கு போனால், ஏசப்பா எக்ஸாம் ஹாலுக்குள்ளே யாரும் வர முடியாது, நீங்கள் வந்து எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னால் என் பக்கத்தில் அவர் இருப்பதை நான் உணர முடியும். நான் படித்ததெல்லாம் ஞாபகப்படுத்துவார். எழுதி முடித்தோன்னு அவருக்கு நன்றி சொல்லுவேன். அது மாதிரி ஒவ்வொரு காரியத்திலும் நான் இயேசுவை சேர்ந்து வாழ்கிறேன். கடைக்கு போனால் நீங்கள் என் கூட வாங்க ஜீசஸ், நான் என்ன வாங்கணும், என்ன மாதிரி ட்ரெஸ் வாங்கணும் எனக்கு சொல்லிக் கொடுங்க, அதை தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லுவேன். அவர் என் கூடவே வருவார். என் கூடவே இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். எப்பொழுது என் கூடவே அவர் இருக்கிறது தெரியும். நான் எது செய்தாலும் அவரும் நானும் இணைந்து செய்கிறோம். இந்த அனுபவத்தை இயேசு எனக்கு தந்திருக்கிறாருங்கள். அதனால தான் என்னால் அப்படி சாதிக்க முடிந்தது. பாருங்கள், ஸ்கூலில் படிக்கிற ஒரு மகள் இயேசுவோடு இணைந்து அற்புதமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாள். நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு இந்த அனுபவத்தை தேவன் கொடுக்க ஆசையாய் விருப்பத்தோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்துடாதுங்க. ஒரு சமயம் ஒரு வியாபாரி, பிஸ்னஸ்மேன், அவர் ஒரு நாள் நான் சந்தித்து பிரயாணத்தில் பேசிக்கொண்டே வரும்போது நான் அவர்கிட்ட கேட்டேன், பிஸ்னஸுடைய சக்ஸஸுக்கு காரணம் என்ன? பல காரியம் சொன்னார். ஒவ்வொன்றா சொல்லிவிட்டு அதில் ஒரு காரியம், ரொம்ப மறக்க முடியாத காரியம் சொன்னார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்காம எதையும் செய்ய மாட்டேன் பிரதர்னார். ஆண்டவர்கிட்ட கேட்காம எதையும் செய்ய மாட்டிங்களா? அப்போ பிஸ்னஸ்ன்னு ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா? ஆமாம் கேட்பேன்.
அவர் எனக்கு சொல்லி தருவார். எப்படி உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். அவர் சொன்னார் இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இந்த இடத்த வாங்கணும், இந்த பிஸ்னஸை செய்யணும், இதை செய்யலாமா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல லாபம் வரும், இதெல்லாம் செய்யலான்னு சொல்லுவாங்க. நான் போய் தனியாக ஜெபம் பண்ணுவேன். வீட்டில் மனைவி பிள்ளைகள், அப்போ ஒரு மனமாக ஜெபிக்க முடியாது. ஆண்டவர் பேசுனா ஒரு மனமாக காத்திருக்கணும்ல. அதனால் யாருமே இல்லாத இடம், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடம், அந்த இடத்துக்கு நான் போவேன். தனியாக முழங்கால் படிட்டு காத்திருப்பேன். ஆண்டவருடைய சமூகத்தில் இதில் நான் என்ன பண்ணணும், இந்த பிஸ்னஸ் காரியத்தில் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் ஜெபம் பண்ணுவேன், காத்திருந்து ஜெபிப்பேன். அப்போ ஆண்டவர் என்னோட அழகாய் பேசுவார். இதை செய், இதை செய்யாத, இது உனக்கு வேண்டான்னு சொல்லுவார். தெளிவாக எனக்கு தெரியும். எவ்வளோ நேரம் ஆண்டவர் பேசுகிறதுக்குன்னு கேட்டேன். 2 மணி நேரம் ஆகும், சில சமயம் 3 மணி நேரம் ஆகும், சில சமயம் நான் 4-5 மணி நேரம் ஜெபம் பண்ண கூட பதில் வராது. அப்புறம் சரின்னு சொல்லி நான் செய்ய மாட்டேன். அடுத்த நாள் ஒரு நாள் ஜெபம் பண்ணுவேன். தெளிவாக அந்த ஆலோசனை பெற்ற பிறகு தான் நான் செய்வேன். அதனால் எல்லாமே எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. அதனால் ஒரு பிஸ்னஸ் மேனோட ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவருக்கு வித்தியாசமே கிடையாது. நான் இல்லை வாண்டெல்லாம் பேச முடியாது, நான் மோகன்லாஸில் தான் பேசுவேன், ஊழியக்காரர்கிட்ட தான் பேசுவேன், அப்படி சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். நமக்கு தவறான பல காரியம் மைண்டில் வந்து விட்டார், ஏன்கிட்ட பேச மாட்டார். அதெல்லாம் கர்த்தர் ஏன்கிட்ட பேச மாட்டார். இப்படியே சொல்லி நம்ம அவிசுவாசத்துக்குள்ள ஆயிட்டோம். விசுவாசிங்க, உங்களோட ஆண்டவர் பேசுவார். நீங்கள் அவரோட நடக்க முடியும், நீங்கள் அவருடைய குரலை கேட்க முடியும். நீங்கள் அனுதினமும் இயேசுவோடு இசைந்த ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ முடியும். அதை முதலாவது நீங்கள் விசுவாசிக்கணும். ஒரு முறை ரொம்ப ஆச்சரியம்னா, ஒரு ஜட்ஜி அவங்க வீட்டில் ஒரு மேரேஜுக்கு அவங்க என்னை அழைத்திருந்தாங்க. நான் போயிருந்தாங்க. எல்லாம் பிரபலமான ஜட்ஜஸ்ஸு, நீதித்துறையில் உள்ளவங்க வந்திருந்தாங்க. அப்போ நான் போய் அதில் பங்கு பெற்றுட்டு சாப்பிட உட்காந்தோன்னு டேபிளில் ஒரு 3 பேர் இருந்தோம். அதில் ஒரு ஜட்ஜ் ஐயா, அவங்க நல்லா ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றவங்க. இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க சமீபத்தில். அப்போ அவங்க நல்ல ஊழியெல்லாம் செய்வாங்கன்னு எனக்கு தெரியும். அவர்கிட்ட நான் பேசி கொண்டு இருக்கும்போது மெதுவாக கேட்டேன், நீங்கள் இந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் எழுதுறீங்களா ஐயா, ஒரு கேஸை விசாரித்து எப்படி ஜட்ஜ்மெண்ட் எழுதுவீங்க அப்படின்னு கேட்டேன் நான். அப்போ அவங்க சொன்னாங்க, பிரதர் நல்ல கேள்வி கேட்குறீங்க. நாங்கள் ஒரு கேஸை விசாரிக்கும்போது அதில் சாட்சிகள் எல்லாத்தையும் விசாரித்து ஒன்றொன்னா மைனூட்டாக கவனிக்கணும். அதோடு இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தின்படி தான் நாங்கள் தீர்ப்பு சொல்லணும். நம்ம இஷ்டத்துக்கு தீர்ப்பு சொல்ல முடியும், ஆனால் அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தீர்ப்பு சொல்லணும், அது கரெக்டாக இருக்கணும். நான் தீர்ப்பு எழுதுறதுக்கு முன்னால் ஆண்டவர்கிட்ட காத்திருப்பேன். எல்லா காரியத்தையும் சேகரித்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வைத்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் இதில் என்ன ஜட்ஜ்மெண்ட் எழுதணும், நீ என்ன உங்களுடைய சித்தம் என்ன, நீ காத்திருந்து ஜெபிப்பேன். ஆண்டவர் தெளிவாக எனக்கு சொல்லுவார், இந்த அரசியலமைப்பு சட்டம் இத்தனாவது சட்டத்தின்படி இது குற்றம், இதுக்கு என்ன தண்டனை அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் எழுத ஆண்டவர் என்னை கைட் பண்ணுவார், தெளிவாக பேசுவார். அப்படி தான் நான் ஜட்ஜ்மெண்ட் எழுதுவேன். ஆச்சரியமாக இருந்ததில்ல. நான் திருப்பி கேட்டேன், என்ன சொல்கிறீங்க, ஆண்டவரே பேசி உங்களுக்கு இதெல்லாம் சொல்லுவாரா? தெளிவாக பேசுவார். இயேசு கிறிஸ்து நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நம்மோடு இசைந்து செயல்படுகிறவர். நம்மளாம் நினைக்கிறோம் ஊழியம் சபை அதை பற்றி தான் ஆண்டவர் பேசுவார் நினச்சி. நம்முடைய அனுதின வாழ்க்கை, பிஸ்னஸ்ஸு, நம்முடைய வேலை எல்லாவற்றையும் குறித்து நம்மோடு பேசி வழிநடத்துகிற அற்புதமான ஆண்டவர் இயேசு. அவரோடு நடக்க பழகிட்டா இனிமையாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை. நான் அவன்கிட்ட கேட்டேன், சரி நீங்கள் எவ்வளோ நேரம் ஆண்டவர் பேசுவார், எவ்வளோ நேரம் ஆகும் நீங்கள் காத்திருந்து ஜெபிக்க? அவர் சொன்னார், பாருங்க பிரதர், 2 மணி நேரம் நான் காத்திருப்பேன். நான் முதல்ல போய் வசனத்தை வாசித்து என்னை ஒப்பு கொடுத்து எந்த மாம்ச சிந்தையும் கிரியையும் எனக்குள்ள இராதபடி முழுமையாக ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன், இன்னொரு முறை என்னை பரிசுத்தப்படுத்தி ஆவியை பரிசுத்தப்படுத்தும், நீ உலகத்தின் எந்த கரைகளும் உலகத்தின் எந்த சிந்தனைகளும் வராதபடி முழுமையாக ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபத்தில் காத்திருப்பேன். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் என்னை ப்ரிப்பேர் பண்ணுவேன், என்னை ஆயத்தப்படுத்துவேன். அப்படியே காத்திருந்து ஜெபிக்கும்போது அப்போ பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அழகாக எனக்கு எல்லாத்தையும் சொல்லி தருவார் என்பதாய். ஒரு நீதிபதிங்க காத்திருந்து தேவனோடு பேசுகிற அனுபவத்தை பெற்றுக்கொண்டாருங்க. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக விசேஷமாக ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டேன். அவர் ஒரு அனுபவத்தை சொன்னார். ஒரு முறை பிரதர், நான் எல்லாம் விசாரித்து சாட்சிகள்லாம் பார்த்தா
ஒரு சாதகமாக இருக்குது, அந்த சாட்சி அதெல்லாம் பார்த்துட்டா இவன் தான் குற்றவாளி என்று தான் தீர்மானிக்க முடியும். அந்த சாட்சிகளை வைத்து நான் இவன் தான் குற்றவாளின்னு ஜட்ஜ்மெண்ட் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன். அப்போ என் மனசில் தீர்மானம்னா இவன் தான் குற்றவாளியாக இருக்கும் அப்படின்னு நினைத்து அது மாதிரி தான் நான் எழுதன்னு நினைக்கும் போது ஆவியானவர் குறுக்கிட்டார். ஆண்டவர் சொன்னார், நோ நோ மை சன், அவன் நல்ல குற்றவாளி. நீ வெளி சூழ்நிலையை பார்க்கிற, அவன் அல்ல, இவன் தான் குற்றவாளி. நீ தவறான ஜட்ஜ்மெண்ட் எழுத போறியே நீ கர்த்தர் பேசினார். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், சாட்சிகளெல்லாம் விசாரித்தா எப்படி இருக்குது? நான் அந்த சாட்சிகளை வச்சு தானே ஜட்ஜ்மெண்ட் எழுத முடியும், இல்லாட்டா என் ஜட்ஜ்மெண்ட்டை குற்றப்படுத்தப்படுமேன்னு கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னாரா, சரி நாளைக்கு ஃபைனல் ஹியரிங்கில், நாளைக்கு ஃபைனலாக ஜட்ஜ்மெண்ட் சொல்ல போகிறேன்ல, இந்த அதாவது சாட்சிக்கிட்ட இந்த கேள்வியை நீ கேளு, உண்மை என்னன்னு உனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு கர்த்தரே சொல்லி கொடுத்தாராம். சரி ஆண்டவர் என்னை குறித்து கொண்டார். அவர் நீதிமன்றத்தில் உட்காரும்போது கடைசியாக அந்த சாட்சியை கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்டாராம். அந்த கேள்வி கேட்டவுடன் மிரண்டுட்டான். உண்மையெல்லாம் வெளியே கொண்டு வந்து விட்டார். உண்மை வெளியரங்கமாக்கப்பட்டது. சரியான ஜட்ஜ்மெண்ட். அவர் சொன்னார், ஒவ்வொரு காரியத்தில் இயேசு எனக்கு உதவி செய்தார். அதனால் நான் அந்த பணியை முடிக்கும் போது எனக்கு மன திருப்தியோடு நான் ரிட்டைர்மெண்ட் ஆனேன் பிரதர். இயேசு என் கூட இருந்து எனக்கு உதவி செய்தார். அற்புதமான ஒரு ஆண்டவர். நம்முடைய ஒவ்வொரு பணியில் நமக்கு ஆண்டவர் கூட இருந்து உதவி செய்வார். ஆண்டவரோடு வாழ, ஆண்டவரோடு நடக்க நீங்கள் பழகினா போதும். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ஆமென் எழும்பி வந்துடுறோம். ஆண்டவர் ஒன்றுமே பேசலைன்றோம். ஆண்டவர் பார்ப்பார், நான் பேசுகிறதுக்குன்னு இடமே கொடுக்கலையே. நீங்கள் 1 மணி நேரம் ஜெபிக்கிறீன்னு வைங்க, நல்ல ஆவியில் நிரம்பி ஆண்டவர் சொல்ல ஒவ்வொரு காரியமாக ஜெபிக்கிறீங்க. ஜெபித்து முடித்த பிறகு காத்திருக்கணும். ஒரு 10 நிமிடம் அமைதியாக பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்து அப்படியே காத்திருந்தா அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஜெபத்திற்குரிய பதிலை தருவார். உங்களுடைய ஆவியில் இடைப்படுவார். அவருடைய பேச்சை, அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். நீங்கள் காத்திருக்காமல் ஆண்டவர் பேசலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் ஃபோனில் பேசுகிறீங்க, நீங்கள் மாத்திரமே 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கீங்க. அங்கே உள்ளவங்க பேசுகிறதுக்கு இடமே கொடுக்கலை. பேசி முடிச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு நாளைக்கு பேசுகிறேன்னு வச்சிடுறீங்க. அப்போ அவங்க ஒன்றுமே பேசலைன்னா நீங்கள் பேச இடம் கொடுக்கலை. நீங்கள் காத்திருந்து ஆண்டவர் பேச இடம் கொடுக்கணும். அப்போ அவரோடு நீங்கள் பேசி நடக்க பழகினா அழகாக நீங்கள் உடுத்த வேண்டிய உடையை குறித்து கூட பேசுவார். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பேசுவார். படிப்பை குறித்து பேசுவார். பிஸ்னஸை குறித்து பேசுவார். எல்லாவற்றிலும் இயேசு நமக்கு துணை நின்று நடத்துவார். ஒரு அற்புதமான ஆண்டவர். நீங்கள் அவரோடு நடக்க விரும்புகிறீங்களா? அவர் என்கிட்டையும் பேசணும், நான் ஆண்டவரோடு நடக்கணும், அவருடைய ஃப்ரெண்டாக இருக்கணும்னு விரும்புகிறீங்களா? அவர் விரும்புகிறபடி நான் ஜெபிப்பேன், அவர் விரும்புகிறபடி நடப்பேன்னு விரும்புகிறீங்களா? எளிமைன்னு இல்லைங்க. இப்போ ஜெபிக்க போகிற அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், நானும் ஆண்டவரோட பேசணும், ஆண்டவரோட நடக்கணும், எல்லாம் எளிமைன்னு இல்லைங்க. இன்று முதல் நான் இயேசுவோடு நடப்பேன். இன்று முதல் நான் இயேசுடைய குரலை கேட்பேன். இன்று முதல் நான் அவரை தரிசிப்பேன். இன்று முதல் அவருக்கு பிரியமானதை தான் செய்வேன். ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வல்லமை நிரப்புகிறது. அநேகரை நிரப்பிக் கொண்டு இருக்கிறதற்காய் நன்றி. ஆவியானவர் நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்னும் நிரப்புங்க ஆண்டவரே. புதிய பாஷை உள்ளத்திலிருந்து எழும்பிக் கொண்டு இருக்கிறது. அடக்கிக் கொள்ளாதிருங்க. விடுதலையோடு ஆண்டவரோட பேசுங்க. Thank you Lord.